நாளில் அனுகூலமான துணையுமானீர். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர். நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர். நன்றி ஐயா, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி. நன்றி ஐயா, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர். நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர். நன்றி ஐயா. கொலோசையருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கொலோசையர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய கிரேட் லீடர், வெல் எஜுகேட்டட் நாலேஜபிள் பர்சன். அவருக்குள் பல பாஷைகள் தெரியும், பல தத்துவங்கள், அந்நாட்களில் காணப்பட்ட எல்லா தத்துவங்கள், பிலாசபி எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் எத்தனையோ காரியத்தை மக்களுக்கு போதிக்கலாம். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, whom only we preach, இயேசுவை மட்டுமே பிரசங்கிப்போம் என்று சொல்லுகிறார். கொரிந்தியருக்கும் இதே கருத்தை தான் கொரிந்தியர் நிருபத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் வேறு ஒருவரையும் உங்களுக்கு அறிவிக்காதிருக்க தீர்மானித்திருந்தேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று செய்கிறோம். இயேசுவை மாத்திரம் நாங்கள் பிரசங்கிக்க தீர்மானித்திருந்தோம் என்று சொல்லுகிறார். இந்த கொலோசே சபையை குறித்த சின்ன கருத்துக்களை சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்ல உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது துருக்கி தேசத்தில் கொலோசே என்ற பட்டணத்தின் பெயர் இந்த நிருபத்தை தவிர வேற எந்த இடத்திலும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நிறைய பட்டணங்களை சந்தித்தார். நிறைய பட்டணங்களின் பெயர்கள் அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கொலோசே பட்டணத்தின் பெயர் வேதத்தில் வேற எங்கேயும் நாம பார்க்க முடியாது. இது லவோதிக்கா பட்டணத்துக்கு அதாவது இருந்த நீங்கள் கொலோசியர் 12ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 15ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கையில், லவோதிக்கியா பட்டணத்தில் இருந்து ஒரு 15 மைல் டிஸ்டன்ஸ்ல இருந்ததாகவும், எபேசு பட்டணத்திலிருந்து 100 மைல் தூரத்தில் இருந்ததாகவும்,
ஒரு மலை அடிவாரத்தில் இருந்த பவுலுடைய காலத்தில் ஒரு சிறந்த பட்டணமாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அதன் வழியாக ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ரூட் அது வழியாக இருந்தபடினாலே அது அந்நாட்களில் சிறந்து விளங்கப்பட்ட பட்டணம். பவுல் இந்த பட்டணத்தில் உள்ள சபையை ஆரம்பித்தார்னு சொல்ல முடியாது. இந்த பட்டணத்தை குறித்தும் இந்த பட்டணத்தின் விசுவாசிகளின் விசுவாசத்தை குறித்தும் பவுல் கேள்விப்பட்டேன் என்றுதான் சொல்லுகிறார். இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த ஊழியம் செய்த நாட்களில் கிட்டத்தட்ட ஆசியாவில் உள்ள எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தான், பரம்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் 10 வாசிங்க. 19:10 வாசிங்க. கிட்டத்தட்ட கிரேக்கர்களும் யூதர்களும் ஆசியாவில் இருந்த எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த கொலோசே பட்டணத்தில் இருந்த பிலோமோன், இன்னும் அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்பாப்ரா, இந்த மனிதர்கள் போன்ற சில மனிதர்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சென்று அவர்கள் மூலமாக 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பிரியமான உடன் உங்களுக்கு எப்பாப்ரா, இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவின் வசனத்தை பவுல் மூலம் கேட்டு ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவித்ததன் பலனாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அவ்விதமாய் ஆரம்பிக்கப்பட்ட சபை பிலோமோன் என்பவருடைய வீட்டிலே நடந்து கொண்டிருந்ததாக வாசிக்கின்றோம். இந்த சபையில் அதிகமானவர்கள் யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்நாட்களில் இந்த கொலோசே பட்டணம் ரோமருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. இந்த பட்டணத்தில் நிறைய ஸ்தோத்திர துர்போதனைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைய புதிய புதிய கருத்துக்களும் வந்து குழப்பிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த சபையின் போதகராயிருந்த எப்பாப்ரா பவுலிடத்தில் போய் சபையின் நிலவரங்களையும் இன்னமாயி யூதர்கள் ஒரு விதத்தில் வந்து விருத்த சேதனம் செய்தால்தான் ரட்சிக்கப்பட முடியும், விருத்த சேதனத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்வது மிக அவசியம் என்று ஒரு விதத்தில் கருத்து போதிக்கிறார்கள். இன்னும் சில சொல்றாங்க, ஸ்தோத்திரம் நாங்க தான் கடவுள்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம், எங்க உபதேசத்தை கேட்டாதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிபூர்ணம் அடைய முடியும் என்ற கருத்தை போதிக்கிறார்கள். இன்னும் சிலர் சில தத்துவங்களை போதிக்கிறார்கள். இப்படி பலவிதமான கருத்து வித்தியாசமான கருத்துக்கள் புதிதாய் ஆரம்பிக்கப்பட்ட சபையில் ஒரு சின்ன குழப்பத்தை அவர்கள் விசுவாசத்தை தடுமாற செய்யக்கூடிய ஒன்றாக காணப்பட்டதை உணர்ந்த எப்பாப்ரா பவுலிடத்தில் சபை நிலவரத்தை எடுத்து கூறுகிறார். அவர்களுக்கு பவுல் இந்த நிருபத்தின் மூலமாக ஒரு சொல்யூஷன், ஒரு ரெமெடியை உண்டாக்கும்படி இந்த நிருபத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறார். 4ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனத்திலே, பிரியமான சகோதரன் உண்மையுள்ள ஊழியக்காரனாகிய தீகுக்கு மூலமாகவும் உனேசு மூலமாக இந்த சபைக்கு அனுப்பப்படுகிறது. இந்த சபையில் காணப்பட்ட இந்த குழப்பத்தை எல்லாம், குழப்பத்துக்கு தீர்வாக வேற எதையுமே அவர் குறிப்பிட்டு சொல்லாதபடி கிறிஸ்து ஒருவரே எல்லா குழப்பத்துக்கும் தீர்வு என்பதை உணர்ந்து, என்ன உங்களை தேர்ந்தவர்களாக்க பல கருத்துக்கள் சொன்னாலும் அப்போஸ்தலனை போல் சொல்கிறார், கிறிஸ்து ஒருவரே, கிறிஸ்துவை மட்டுமே நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுங்க. அதாவது கிறிஸ்துவை பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து கிறிஸ்துவை இந்த கொலோசே நிருபத்திலே அவர்களுக்கு யார் என்று எப்படிப்பட்டவர் என்று காண்பிக்கிறார் என்றால், 2வது வசனத்திலே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால். கிறிஸ்துவை அவர் சொல்லுகிறார், ஜீசஸ் இஸ் அவர் லார்ட். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார். கர்த்தர் மாஸ்டர், அவர்தான் எஜமான். அந்த நாட்களிலே ரோமர்கள் அந்த தேசத்தின் ரோம அதிபதியாகிய எம்பரரை கர்த்தர் என்று அழைத்தார்கள். எம்பரர் வாஸ் அவர் லார்ட். அப்படி அந்த அதிபதிகளும் தங்களை கர்த்தர் என்று அழைக்கணும், தங்களை தேவர்கள் என்று அழைக்கணும் சொல்லி மக்களிடத்தில் என்ன செய்தாங்க? வற்புறுத்தினார்கள். மக்கள் தேசத்தின் தலைவர்களை கடவுள், அதிபதி, அவர்தான் கண்கண்ட தெய்வம் என்று அழைக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜாக்களும் அதை வற்புறுத்தின நாட்களில் இவர்கள் கிறிஸ்துதான் கர்த்தர், அவரே எங்களுடைய கர்த்தராகிய தேவன் என்று சொல்லும்போது இவர்கள் கருத்துக்கள் ராஜாவின் கட்டளைக்கு எதிரடையானது என்று சொல்லி அது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக அந்நாட்களில் கருதப்பட்டது. ஆனாலும் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கையில் கர்த்தராகிய இயேசு, கர்த்தர் கர்த்தர் என்கிற வார்த்தையை சற்று போல்ட் லெட்டர்ல இங்கே எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 10 இப்படி கிட்டத்தட்ட இந்த அதிகாரத்தில் மட்டும் பல முறை இந்த கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.